ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிங்டம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம ட்ரை கலரில் 3 விதமான டேஸ்ட்டில் பூரி எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2 பெரியது, சீரகம் 1 டீஸ்பூன், 3 கப்பு கோதுமை மாவு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், தண்ணி, உப்பு தேவையான அளவு, தக்காளி 1 பெரியது, எண்ணெய் பொரிக்கிறதுக்காக, மல்லி 1 கைப்பிடி அளவு. உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மசித்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கோதுமை மாவு 3 கப் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை நம்ம கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகம், கொத்தமல்லி, இது கூட உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். உருளைக்கிழங்கு மாவோடு நல்லா கலந்து வரணும். இது கூட கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி மாவும் கிழங்கும் ஒன்று சேர்றா போல் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசையணும். உருளைக்கிழங்குலாம் கட்டி இருந்துச்சுன்னா அதை நல்லா உடச்சி விட்டுறணும். இதுக்கப்புறம் நான் இதை ஒரு 3 பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது எதுக்காகனா நம்ம 3 வித டேஸ்ட்டை கலக்கிறதுக்காக. முதல் பவுலில் நான் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை கலந்துக்கிறேன். இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் கலக்கணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே மூடி வச்சு 10லேருந்து 20 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். அதுக்கடுத்து இன்னொரு பவுலில் நான் கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே இதில் கலந்து தண்ணி எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதையும் 10லேருந்து 20 நிமிஷம் நம்ம மூடி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து 3வதாக இருக்க பவுலில் கொஞ்சம் போல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நார்மலாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் மாவு ஒட்டாமல் வரும். இல்லைன்னா ஒட்டி ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும். ஸோ அதனால் எண்ணெய் கலந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதையுமே ஒரு 10லேருந்து 20 நிமிஷம். இப்போ 3மே 10 நிமிஷம் ஆகிடுச்சி. உங்களுக்கு வேணும்னா 20 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். மாவு எவ்வளோக்கு ஊறி வருதோ அவ்வளோக்கு பூரி நல்லா சாஃப்டாக உப்பி வரும். நான் ஃபஸ்ட்டு இந்த தக்காளி பேஸ்ட் கலந்த மாவை திரட்டி இந்த மாதிரி ஈக்குவல் சைஸ்க்கு வரதுக்காக நான் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நார்மலாக நீங்கள் கையிலேயே உருட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்து புதினா கொத்தமல்லி கலந்ததை நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதையும் நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம 3 மாவையும் ரவுண்டாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை சப்பாத்தி மாவு மாதிரி 3த்தையும் நம்ம திரட்டி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் மாவு கலந்த மாதிரி மாவு கலந்து திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3த்தையும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வெறுமனே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சட்னி, பூரி மசால், சாஸ் இந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மீன் டைமில் நம்ம எண்ணெயை அடுப்பில் காய வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வெளியே வெந்தா மாதிரியும் உள்ளே வேகாமலும் கருகி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சா அதிகமாக எண்ணெய் எடுத்துக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பூரியாக போட்டு நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான், ஆலு பூரி ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.